பொன்னாக மாற்றக்கூடிய குப்பை மேனி. குப்பை மேனி என்னது? குப்பை மேனி. இது அரைச்சி மூஞ்சிலாம் தடையினா மூஞ்சி அழகாக பல இருக்கும், நல்லா வந்து இதெல்லாம் போகும். இது முக்கியமான கேரக்டர் வந்து சொறி சிறங்கு படை. இது சரி பண்ணும். சொறி தோல் தோல் வகையான நோய் எல்லாத்தையும் சரி பண்ணலாம். இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி பண்ணலாம்? நைட்டு வந்து 10 இலை தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியில் அடுத்த நாள் வந்து அந்த தண்ணியை குடிச்சினாக்க மூக்குள்ள கட்டியிருக்க சளி வந்து சரியாகும். இது வந்து என்ன பேர்? குப்பை மேனி. இதை வந்து நம்ம விவசாயத்துக்கு எப்படி படுத்த மாட்டோம்னாக்க இந்த வேர் இருக்கு பாருங்க, இந்த வேரை வெட்டிட்டு நல்லா கவனிங்க. குப்பை மேனி, குப்பை மேனி வேரை வெட்டிட்டு இதில் 3 பங்கு குப்பை மேனி எழுதிங்க. 3 பங்கு குப்பை மேனி எழுதுங்க. 3 பங்கு குப்பை மேனி, 1 பங்கு வெல்லம். நாட்டு சக்கரை, நாட்டு சக்கரை பார்த்தீங்களா? நாட்டு சக்கரைங்கிறது கருப்பு கலரில் இருக்கணும். அதுதான் நாட்டு சக்கரை கை போட்டாங்க. அந்த கலரில் இருக்கணும். குப்பை மேனி 3 பங்கு, 1 பங்கு நாட்டு சக்கரை, 10 பங்கு தண்ணி. இதை வந்து இதை வேகப்பட்டு வெட்டிட்டு நல்லா துண்டு தான் நறுக்கி போட்டு 30 நாள் ஊற வைக்கலாம். 30 நாள் ஊற வச்சு அதுலேருந்து 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் எடுத்து ஒரு டேங்கில் போட்டு எந்த செடி பேர் அடிச்சுன்னா செடி நல்லா வளரும். இது வந்து டானிக். கடையில் வாங்கினா டானிக்கு பூச்சி பந்து வாங்கினா ஒரு டானிக்கு புதுசாக இருக்க மாட்டோம். அப்போலாம் வந்து 15 செடி வந்து பச்சையாக வருது. அந்த டானிக்கு பதிலாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பேர்? குப்பை மேனி. இதை எப்படி பயன்படுத்தினா? 3 பங்கு குப்பை மேனி, 1 பங்கு நாட்டு சக்கரை, 10 பங்கு தண்ணி. தண்ணி பங்கு 10 பங்கு. அதை வந்து எத்தனை நாள் ஊற வைக்கலாம்? 30 நாள் ஊற வைக்கலாம். 30 நாள் ஊற வச்சு அதுலேருந்து எடுத்து 1/2 லிட்டர் 1 லிட்டர் ஒரு டேங்க் போட்டு அடிச்சினாக்க உங்கள் செடி நல்லா வளரும். இது ஒரு ஐட்டம். வேர்லையும் விடலாம், எல்லா பயிருக்கும். நம்ம பேர் அம்மா செடிங்கிறது வந்து நம்ம அடிக்கலாம் அடிக்கலாம். எல்லா செடிக்கும் நீங்கள் சாகுபடி பண்ணிட்டு செடி எந்த செடி உங்களுக்கு தேவையோ அந்த செடிக்கு அடிக்கலாம். எல்லா செடிக்கும் அடிக்கலான்ட்ட செடியை நல்லா வளர்ச்சி வைக்க. இதுக்கு வந்து இப்போ இங்கிலீஷில் என்ன பேர் வந்துனாக்க பயோ என்சைம் பேர். பயோ என்சைம் எழுதி. என்சைம்னாக்க வளர்ச்சி ஊக்கி, வளர்ச்சி வந்து ஊக்குவிக்க. இது அடிக்கினாங்க. இதுக்கு என்ன பேர்? பயோ என்சைம், வளர்ச்சி ஊக்கி. இந்த மாதிரி விடுவீங்களா? காட்டுங்களா? இல்லை இந்த மாதிரி விடுவீங்களா? விடக்கூடாது. எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. அது மாதிரி பயன்படுத்தலாம். பல்லு வலிக்கு இது லாய்க்கல. பல்லு வலிக்கு வச்சு வேற கட்டுப்படுத்த ஓரளவு கட்டுப்படுத்தும். 1/2 லிட்டர்ல 1 லிட்டரு நீங்கள் ஒரு முறை 3 கிலோ எடுத்து 3 கிலோ இது ஒரு கிலோ நாட்டு வெள்ளம் 10 லிட்டர் தண்ணி போட்டு அதை வந்து எடுத்தீங்கன்னாக்கா ஒரு கிலோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஊற எவ்வளோ நாள் ஊறணும்? 30 நாள் ஊறணும். 30 நாள் ஊற வைக்கலாம். இன்னைக்கு செஞ்சீங்கன்னா 30 நாள் வரைக்கும் எடுத்து அடிக்கலாம். சரிங்களா? இதை ஒரு முடிச்சுங்க. அடுத்தது இப்போ எது சொல்லியிருக்கேன்? எது எது கேள்வி? ஆமாம், யூஸ் ஆகும். நிறைய மருத்துவ நிறையா இருக்குது. நம்ம சுற்றி நிறையாவே இருக்குது. உங்கள்கிட்ட சுற்றி தான் இருக்குது. அதை பற்றி பார்த்துக்காது. அதான் சிறகு, சொறி சிறகு, தோல் மேலே வரக்கூடிய நோய்க்கு எல்லாமே குப்பை பண்ணி அவ்வளோ அற்புதமானது. சரிங்களா? எத்தனை சொல்லியிருக்கேன்? அம்மா உங்கள்கிட்ட பேசாதீங்க. நிறையா இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் ஒரு 10-15 வகையான